கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலுமாய் இந்த காணொளியின் மூலமாய் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். கடந்த வாரத்திலே தியானித்த நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 1 வசனம், என் மகனே என் போதகத்தை மறவாதே, உன்னுடைய இருதயம் என்னுடைய கட்டளைகளை காக்க கடவுது என்ற வசனத்தை கொண்டு நாம் தியானித்தோம். சாலமோன் ஞானி மூலமாய் தேவ ஆவியானவர் நமக்கு சில உபதேசங்களை, சில நாம் நடக்க வேண்டிய வழிமுறைகளை போதிக்கிற காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம். முதலாவது 3வது அதிகாரம் 5வது வசனத்திலே, உன் சுய புத்தியின் மேலே சாராதே, அதற்கு பதிலாய் தேவனையே சார்ந்து இரு என்பதை தியானித்தோம். இரண்டாவது காரியம் அதே 5வது வசனத்திலே, உன் முழு இதயத்தோடு கர்த்தர் மேலே நம்பிக்கையாயிரு, உன் வாழ் நாட்களிலே தேவனை பிடித்துக்கொள் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். மூன்றாவதாய் 6வது வசனத்திலே, உன் வழியிலெல்லாம் நீ கர்த்தரை நினைத்துக்கொள், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு என்று சொல்லி 3 காரியங்களை நாம் தியானித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாய் 7வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய இன்னொரு 3 காரியங்களை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. படித்த அருமையான இந்த வேத வசனத்திலே பார்க்கிறோம், அநேக நேரங்களிலே நாம் நம்மை ஞானியாக எண்ணிக்கொள்கிறோம். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. சில நேரங்களிலே நாம் தவறு செய்யும் போது, நாம் தேவனுக்கு பிரியமில்லாத ஜீவியத்தில் வாழும் போது, நாம் தடுமாறும் போது, நம்மை சார்ந்தவர்களோ, நம்முடைய ஊழியக்காரரோ, நம்முடைய நண்பர்களோ, சொந்த பந்தங்களோ, மனைவியோ, கணவனோ, பிள்ளைகளோ, பெற்றோரோ நம்மை சீர்திருத்தும்படியாய் சில போதனைகளை, சில காரியங்களை நமக்கு சொல்லுவார்கள். ஆனால் நம்முடைய இருதயத்தினுடைய மேட்டிமை நிமித்தமாய் நம்மை நாமே அதிகமாய் வியந்து கொண்டு, என்னை விட யாரும் இல்லை, எனக்கு யாரும் புத்தி சொல்ல வேண்டியதில்லை என்று சொல்லி வணங்கா கழுத்துள்ளவர்களாய் நாம் இருக்கிறதுனாலே அநேக நேரங்களிலே நமக்கு வேதனையும் பிரச்சனையும் வருகிறது. வேதவசனம் சொல்லுகிறது, உன்னை நீ ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்பதை குறித்து இந்த செய்தியுடைய இன்றைக்கு முதலாவது காரியமா நாம் தியானிக்கிறோம். தேவனுக்கு பயந்து நாம் ஜீவிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை அதிகமாய் ஆஸ்வதிக்கிறவர் என்று பார்க்கிறோம். தேவனுக்கு பயப்படுவது மாத்திரம் அல்ல, நாம் தீமையை விட்டு விலக வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்படி செய்கிறது அதே நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லுகிறது, உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமா இருக்கிறது என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு பயந்து நாம் நடக்கும் போது தேவன் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 128வது சங்கீதம், அந்த சங்கீதம் முழுதுமா நாம் வாசிக்கும் போது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும், அவன் கையின் பிரியாசத்தை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். அவனுடைய மனைவி வீட்டோர்களை கணிதருகிற மனைவி போல் இருப்பாள், வீட்டோர்களை கணிதருகிற நல்ல ஒரு மனைவியா இருப்பாள். பிள்ளைகள் ஒளிவு மர கன்றுகளை போல செழித்திருப்பார்கள். இப்படியாய் கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். சீயோனிலிருந்து கர்த்தர் அவனை ஆஸ்வதிப்பார். அவனுடைய ஜீவிய நாட்கள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் அவன் சமாதானத்தை காண்பான் என்று நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தேவனுக்கு பயப்படுகிறதுனாலே அநேக ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் மனிதன் தேவனுக்கு பயப்படுகிறதை விட்டுவிட்டு இன்றைக்கு அநேக காரியங்களுக்கு பயப்படுகிறான். மனிதனை குறித்து பயம், வியாதியை குறித்து பயம், வறுமையை குறித்து பயம், வேலையை குறித்து பயம், எதிர்காலத்தை குறித்து பயம், பிசாசை குறித்து பயம், அநேக காரியங்களை குறித்து இன்றைக்கு மனிதன் பயப்படுகிறவனாய் இருக்கிறான். ஆனால் மனிதனுக்கு தேவையான ஒரே ஒரு பயம் உண்டு, அது தேவனுக்கு பயப்படுகிற பயம். அது தேவனுக்கு பயந்து நாம் ஜீவிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை என்ன செய்கிறார், அவர் ஆஸ்வதிக்கிறார் என்று பார்க்கிறோம்.
எப்பொழுது நம்ம தேவனுக்கு நம்ம பயப்பட முடியும் என்று பார்க்கும்போது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது. ஒரு மனிதன் தேவனுக்கு பயப்படாமல் அவன் ஞானவானாய் இருக்க முடியாது, ஞானவானாய் வாழ முடியாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன என்பது பார்க்கும்போது இதே நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 13வது வசனம் சொல்கிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லி தீமையை நாம் வெறுக்க வேண்டும், அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியாய் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே தீமையை வெறுத்து தேவனுக்கு பயந்து நாம் நடக்கும் போது தேவன் நிச்சயமாய் நம்மளை ஆஸ்வதிப்பார். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லுகிறது, ஞானம் உள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான் என்று பார்க்கிறோம், மதிகேடனோ மூர்க்கம் கொண்டு துணிகரமாய் இருக்கிறான் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஞானம் உள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறவனாய் இருக்கிறான் என்று பார்க்கிறோம். நாம் வேதத்திலே கூட நம்ம பார்க்கிறோம், யோசேப்பு என்று சொல்லி அருமையான ஒரு வாலிபன், அவன் தேவனுக்கு பயந்து அவனுடைய முதலாளி அம்மாள் பாவம் செய்யும்படியாய் அவனை அழைத்த போது அவன் தேவனுக்கு பயந்தவனாய் தன்னுடைய வஸ்திரங்களை அவர் பிடித்து இழுக்கும் போது அதை வஸ்திரங்களை கூட விட்டுவிட்டு நிர்வாணமாய் ஓடி வந்தான் என்று பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் அந்த தன்னுடைய எஜமான இடத்துல இந்த யோசேப்பு சொல்லுகிறான், கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டு, தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், ஒருவேளை இந்த வீட்டில் இருக்கிற யாரும் நம்மை பார்க்காவிட்டாலும் தேவன் பார்க்கிறார் என்று சொல்லி அவன் பயந்து அவன் செயல்பட்டதினாலே அவனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அதன் முதற்கொண்டு கர்த்தர் அவனை அதிகமாய் அவனை ஆஸ்வதிக்கிறதை பார்க்கிறோம். தேவனுக்கு பயப்படுகிற பயம் நிச்சயமாக நமக்கு ஆசுவத்தை கொண்டு வரும். யோசேப்புக்கு தேவனுக்கு பயந்தான். ஒருவேளை அந்த நேரம் அவன் சிறைச்சாலை போடப்பட்டாலும் சிறைச்சாலை இருந்து அவன் எகிப்து தேசத்தினுடைய அதிபதியாய் மாறினான் என்று பார்க்கிறோம். அரண்மனைக்கு கடந்து சென்றான் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அதுதான் வேதவசனத்தில் வாசிக்கிறோம், ஞானம் உள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் மதியனோ மூர்க்கம் கொண்டு துணிகரமாய் அதிலே திரிகிறான் என்று பார்க்கிறோம். வேதவசனத்தை நீதிமொழிகள் 27வது வசனத்தில் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று என்று பார்க்கிறோம், அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு பயந்து நாம் நடக்கும் போது அது நமக்கு ஜீவ ஊற்றாக நம்முடைய ஜீவனை கொண்டு வரும் என்று பார்க்கிறோம். அதனால் மரண கண்ணிகளுக்கு நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்று பார்க்கிறோம். இரண்டால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று பார்க்கிறோம். எப்பொழுது ஒரு மனிதன் பாவம் செய்கிறான், தேவனுடைய கட்டளைக்கு பயப்படாமல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நடக்கும் போது அவன் பாவம் செய்கிறவனா இருக்கிறான் என்று பார்க்கிறோம். அதுதான் இங்கே சாலமோன் ஞானி எப்படியாய் சொல்லுகிறார், நீ பாவத்தை விட்டு நீ விலகு என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் தீமையை விட்டு விலகும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆஸ்வதிக்கிறவராய் இருக்கிறார். வேதத்தில் கூட தானியேலை குறித்து நாம் பார்க்கிறோம், தான் சாப்பிடுகிற சாப்பாட்டில கூட கர்த்தருக்கு விரோதமாய் நடந்துவிடக் கூடாது என்று சொல்லி தேவனுக்கு பயந்து அந்த ராஜாவுடைய போஜனத்தை, ராஜ அரண்மனையில் போடப்படுகிற எந்த விதமான விசேஷித்த ஆகாரத்தை அவன் சாப்பிடாமல் சாதாரண வெஜிடேரியன் மரக்கறியை மாத்திரம், பருப்பு சாம்பார் அற்புதப்பட்ட காரியங்களை மாத்திரம் அவன் புசித்துக் கொண்டு வந்தான் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு பயப்படுகிறது அது நமக்கு ஜீவ ஊற்று என்று பார்க்கிறோம். தேவனுக்கு பயந்து நடக்கும்போது கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆஸ்வதிப்பார் என்று பார்க்கிறோம். தானியேலுடைய புத்தகத்தில் வாசிக்கும் போது தானியேலுடைய காரியம் எல்லாம் ஜெயமா இருந்தது என்று பார்க்கிறோம். ராஜாக்கள் மாறினார்கள், தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது. தானியேல் மற்ற அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஞானிகளை காட்டிலும், எல்லா அறிவாளிகளை காட்டிலும், சாஸ்திரிகளை காட்டிலும் 10 மடங்கு ஞானவனாய் இருந்தார் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு பயந்து நடக்கும் போது அப்போதான் நமக்கு ஞானம் கிடைக்கும். தேவனுக்கு பயந்து நடக்காமல் நான் ஞானம் உள்ளவன் என்று சொல்லி நாம் நடித்துக் கொள்வோம் என்று சொன்னால் நம்மை காற்றிலும் பரிதபிக்கக்கூடியவர்கள் ஒருவரும் கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுதான் ஞானத்தை கொண்டு வரும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் தான் அவன் ஆஸ்வதிக்கப்படுவான் என்று நம்ம பார்த்தோம். அப்படியாய் நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பயந்து ஜீவிப்போம், கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை ஆஸ்வதிப்பார். முதலாவது இந்த நாளில் நாம் பார்த்தோம், கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், நம்முடைய வழியை நாம் செவ்வாய்ப்படுத்த வேண்டும். தேவனுக்கு பயந்து நம்முடைய வழியை நாம் செவ்வாய்ப்படுத்தணும், சீர்படுத்தணும். நம்ம வழியை எங்கெங்கெல்லாம் நாம் தவறு இருக்கிறோம், எங்கெல்லாம் தேவனுக்கு பிரியமா ஜீவிக்கிறோம் என்று சொல்லி நம்மை சீர்படுத்தும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை ஆஸ்வதிப்பார். இரண்டாவது காரியம், நீதிமொழிகள்
3வது அதிகாரம் 9-10 வசனத்துல வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9வது 10வது வசனத்துல வாசிக்கும் போது, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இரண்டாவது காரியம் நாம் பார்க்கிறோம், எல்லா காரியத்திலும் தேவனை நாம் கனம் பண்ண வேண்டும். தேவனை கனப்படுவது மாத்திரமல்ல, எந்த சூழ்நிலையிலும் தேவனை கனஹீனப்படுத்துவதமாய் நாம் நடந்து கொள்ளக்கூடாது. சாலமோன் ஞானி இப்படியாய் சொல்லுகிறார், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணி என்று சொல்லி, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதிகமாய் தேவனாய் கர்த்தரை நாம் கனம் பண்ண வேண்டும். எல்லாவற்றிலும் தேவனாய் கர்த்தரை நாம் கனம் பண்ண வேண்டும். தேவன் நமக்கு கொடுக்கிறவரை நாம் தேவனாய் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சுகத்திற்காய் தேவனை நாம் கனம் பண்ணணும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற புதிய நாளுக்காய் கர்த்தரை நாம் கனம் பண்ண வேண்டும். நமக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்திற்காய் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தி கனம் பண்ண வேண்டும். அது மாத்திரம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வேலைக்காக, அந்த வருமானத்திற்காக, அந்த வருமானத்திலிருந்தும் கர்த்தரை நாம் கனம் பண்ண நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வேதவசனம் சொல்கிறது, தேவனை நம்ம கனம் பண்ணி தேவனுக்கு நாம் கொடுக்க வேண்டியதை நாம் கொடுக்கும் போது, அப்பொழுது உன்னுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளிலே திராட்சரசம் புரண்டோடும் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் சொன்னார், என்னிடத்தில் கொடுத்து நீங்கள் சோதித்து பாருங்கள் என்று சொல்லி, மல்கியா 3வது அதிகாரத்திலே நாம் தேவனுக்கு கொடுக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்கிறவராய் இருக்கிறார். அங்க வேதவசனத்தில் உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளிலே திராட்சரசம் புரண்டோடும் என்று பார்க்கிறோம். அநேக நேரங்களிலே நம்முடைய கஷ்டங்களையும் நம்முடைய தேவைகளையும் அதையே நாம் நினைத்து நாம் கலங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை, கொடுக்க வேண்டிய கணத்தை நாம் கொடுக்காததுனாலே அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவு உண்டாகிறதை பார்க்கிறோம். சாரிபாத் விதவையை பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்திலே தன்னுடைய குறைவிலும் அவள் தன் ஊழியக்காரனை போஷித்ததினாலே அந்த பஞ்சகாலம் தீர்வு மட்டும் கர்த்தரை அவளை ஆஸ்வதித்தார் என்று பார்க்கிறோம். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு உண்டாயிருக்கிற பலனிலே, நமக்கு உண்டாயிருக்கிற நன்மையிலே, நமக்கு உண்டாயிருக்கிற வருமானத்திலே கர்த்தரை நாம் கனம் பண்ண நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். யாத்திராகமம் 23வது அதிகாரம் 19வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உன் நிலத்தில் முதல் விளைச்சல்களில் முதற் கனியை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு வருவாயாக என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய நிலத்தில் நம்முடைய பிரயாசத்தினுடைய நம்முடைய முதல் பலனை, முதல் கனியை நாம் தேவனுடைய ஆலயத்தை நாம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும், தேவைகள் இருந்தாலும், அதன் மத்தியிலும் தேவனை கனப்படுத்த வேண்டும். தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்ய வேண்டும். கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும். நாம் கொடுக்கும் போது கர்த்தர் நிச்சயமா தேவனாய் கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். ஒருவேளை நாம் நினைக்கலாம், நாமே மிகுந்த தேவையில் இருக்கிறோம், நாமே மிகுந்த கஷ்டத்தில் இருக்கிறோம், நாம் எப்படி கர்த்தருக்கு கொடுக்க முடியும், யாராவது கொடுத்தா நல்லா இருக்கும் என்று சொல்லி வேதத்திலே ஒரு சபையாரை குறித்து நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 1 - 4 வரைக்கும் இருக்கிற வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அன்றியும் சகோதரரே, மகதோனியா நாட்டு சபைக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். பவுல் இப்படியாய் சொல்கிறார், மகதோனியா சபைக்கு தேவன் அளித்திருக்கிற கிருபையை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்னென்று பார்க்கும்போது 2வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உண்டாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரணமாய் கொடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த மகதோனியா சபையாருக்கு மிகுந்த உபத்திரவம் இருந்தது. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்பட்டார்கள். தேவைகள் அதிகமா இருந்தது. கொடிய தரித்திரம் இருந்ததா. இந்த கொடிய தரித்திரத்தை எப்படி நம்ம விளக்குறதுனே தெரியல. ஒன்றுமில்லாமல் இருந்தது. அவர்களுக்கு தேவை அதிகமா இருந்தது. ஆனால் அவர்களுக்கு கிடைச்சது கொஞ்சம் தான். அதன் மத்தியிலும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தோடு மிகுந்த உதாரத்துவமாய் அவர்கள் கொடுத்தார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சபையை குறித்து அவர் சொல்லக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கிறோம். 3வது வசனத்தில் சொல்லுகிறது, மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க
தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த சபையார் இங்க பார்க்கிற வந்துட்டு தங்களோட திராணிக்கு அவளால முடிஞ்ச மட்டும், திராணிக்கு தக்கதாக முடிஞ்ச மட்டும் கொடுத்தாங்க. சில திராணிக்கு மிஞ்சியும் அவங்களால முடியல, ஆனாலும் அதன் மத்தியிலும் அவர் என்ன பண்ணார்களாம், தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஊழியத்திற்கு, சபை ஊழியத்திற்கு என்று, ஊழியர்களுக்கு என்று அவர்கள் கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் கொடுத்தது மாத்திரமல்ல, பவுல் சொல்கிறார், அவர்கள் கொடுத்ததற்கு நாங்கள் சாட்சியா இருக்கிறோம் என்று சொல்கிறார். என்ன சாட்சி? 4வது வசனத்தை பவுல் சாட்சியா சொல்றாரு, தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவங்களுக்கு மிகுந்த ஒரு கொடுமையான ஒரு உபத்திரவம் இருந்தது, தேவைகள் அதிகமா இருந்தது, அவர்களால் ஒன்றும் சமாளிக்க முடியல. அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இந்த மக்கெதோனியா சபையார் திராணிக்கு தக்கதா அவங்களால முடிஞ்ச மட்டும், முடியாதது கூட திராணிக்கு அதிகமாகவும் மிஞ்சியும் கொடுத்தார்கள் குறித்து பவுல் இப்படியாய் சாட்சி சொல்லுகிறார். அதுவும் ஊழியரிடத்தில் கொடுத்து விட்டு தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவர்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஊழியக்காரர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே ஊழியர்கள் அவர் படுகிற அந்த வேதனை பார்த்து, அவருடைய உபத்திரவங்களை பார்த்து அவர்கள் அந்த தர்ம பணத்தை, அந்த காணிக்கையை வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த மக்கெதோனியா சபையார் வருந்தி கேட்டுக்கொண்டார்களாம், தயவு செய்து இதை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஊழியத்தில் அவர்கள் வருந்தி கேட்டுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அதனால்தான் அந்த சபை இன்றைக்கு வேதத்தில் ஒரு சாட்சி உள்ள சபையாய் நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட கொடிய தரித்திரங்கள் இருக்கலாம், வறுமைகள் இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம். அதன் மத்தியிலும் நம் தேவனாய் கர்த்தரை கனப்படுத்த நாம் கற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை ஆஸ்வதிப்பார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், லூக்கா சுவிசேஷம் 21வது அதிகாரம் 4வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து காணிக்கை போடுகிற அந்த பெட்டியின் அறையில் இருந்தார். அந்த இடத்துல ஒரு விதவை தாய், ஒரு வயதான ஒரு தாய் கடந்து 2 செப்பு காசுகளை காணிக்கையாய் போட்டார். அங்கே இருந்தவர்கள் இந்த விதவை தாயை பார்த்து கேட்கிறார்கள், இதை காட்டிலும் உன்னால் அதிகமாய் கொடுக்க, அதிகமாய் போட முடியாதா என்று சொல்லி இயேசு அங்கு கேட்டவரை பார்த்து சொல்கிறார், மற்ற எல்லாரும் கொடுத்தது, காணிக்கை கொடுத்தது தங்கள் பரிபூரணத்திலிருந்து கொஞ்சத்தை எடுத்து கொடுத்தார்கள். ஆனால் இவளோ தன்னுடைய அடுத்த வேலை ஜீவனுக்கு, ஆகாரத்துக்கு உண்டாயிருக்கிறதே, தன்னுடைய ஜீவனுக்கு உண்டாயிருக்கிறதையே கர்த்தருடைய ஆலயத்திலே காணிக்கையாய் கொடுத்து விட்டார் என்று சொல்லி அவளுடைய காணிக்கை குறித்து இயேசு கிறிஸ்து மெச்சிக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கிறோம், எவ்வளவு தொகை கொடுக்கிறோம் என்பதை குறித்து ஆண்டவர் கவலைப்படுகிறது கிடையாது. எந்த இருதயத்தோடு நாம் கொடுக்கிறோம், எப்படி எந்த அளவுக்கு நாம் உண்மையாய் கொடுக்கிறோம், அதைதான் கர்த்தர் விரும்புகிறவராய் இருக்கிறார். நேகர் அந்த காணிக்கை கவர்ல ஒரு இதோ போடுவாங்க, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமா இருக்கிறார் என்று சொல்லி. ஆம், அது உண்மைதான். நம்முடைய தேவைகள் மத்தியிலும், நம்முடைய கஷ்டத்தின் மத்தியிலும், நம்முடைய பாடுகள் மத்தியிலும் நாம் கர்த்தரை நாம் கனப்படுத்தும் போது கர்த்தர் நிச்சயமா நம்மை கனப்படுத்துவார். நாம் தேவனை கனப்படுத்தினால் தேவன் நம்மை கனப்படுத்துவார். 1 சாமுவேல் புத்தகத்திலே 2வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், என்னை கனப்படுத்துவதை நான் கனப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாம் தேவனுக்கு கொடுத்து நாம் கனப்படுத்தும் போது கர்த்தர் நிச்சயமா நம்மை கனப்படுத்துவார். அப்படி நாம் நம்முடைய காரியங்களை நம் தேவனுக்கு செய்யாமல் கொடுக்காமல் இருக்கிற காரியம் என்னவென்று பார்க்கும் போது அது நாம் தேவனை கனகீனப்படுத்துகிற காரியம் என்று பார்க்கிறோம். நாம் அதனால நம்முடைய பொருட்களினாலே, நம்முடைய விளைவினாலே எல்லாவற்றையும் நாம் தேவனை கனம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி செய்கிறது தேவனுக்கு பிரியமான காரியம் என்று பார்க்கிறோம். அடுத்து 3வது காரியம் என்னவென்று சொல்லி இந்த சாலமோன் ஞானி சொல்கிறார். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 11-12 வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, என் மகனே, நீ கர்த்தருடைய சிற்சியை அற்பமாய் எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிற்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிற்சிக்கிறார் என்று பார்க்கிறோம். இங்கே இந்த 3வது காரியம் என்ன சொல்கிறது சொன்னால்,
கர்த்தர் நம்மை சிட்சிக்கும் போது, கர்த்தர் நம்மை தண்டிக்கும் போது கர்த்தருடைய சிட்சியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சிட்சியை நாம் அற்பமா எண்ணிவிடக் கூடாது. நாம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய சிட்சியை நீ அற்பமா எண்ணாதே. அவர் உன்னை கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மனிதருக்கு சிட்சை வேண்டாம், உபத்திரவம் வேண்டாம், பாடுகள் வேண்டாம், கஷ்டம் வேண்டாம், எனக்கு எல்லாம் நன்மையா இருக்கிற, எல்லாம் ஆஸ்வாதமா இருக்க வேண்டும் என்று சொல்லி மனிதன் விரும்புகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வர கடவுள் என்று சொன்னார். சிலுவை என்பது பாடுகள், உபத்திரவங்கள், இதை குறிக்கிறதா இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் உபத்திரவங்களுக்குள்ளாய் கடந்து போகிறது நல்லது. பொன்னை, கோல்ட நெருப்புல போட்டு அதை நல்லா சூடு பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு அதை நெருப்புல போட்டு அதை நல்லா சூடு பண்ணி அதை உருக செய்து அதை எரிக்கிறார்களோ அந்த அளவுக்கு அது சுத்த பொன்னாய் மாறும் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட வருகிற உபத்திரவங்களும் பாடுகளும் கஷ்டங்களும் சிக்ஷைகளும் பிற்காலத்தில் நம்மளை நல்லவர்களாய், நம்மளை தேர்ந்தவர்களாய் அது நம்மளை கொண்டு வரும் என்று பார்க்கிறோம். யோபுடைய உபத்திரவத்தை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். யோபு 5வது அதிகாரம் 17வது வசனத்துல யோபு இப்படியாய் சொல்கிறார், இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வவல்லவருடைய சிட்சையை அற்பமா எண்ணாது என்று சொல்லி யோபு மிகுந்த ஒரு உபத்திரவத்திற்குள்ளே, மிகுந்த ஒரு பாடுகளுக்குள்ளே, கஷ்டத்திற்குள்ளே, வேதனைக்குள்ளே கடந்து போன ஒரு மனிதன். ஆனால் அவர் சொல்லுகிறார், தேவன் சிட்சிக்கிற, தேவன் தண்டிக்கிற மனிதன் பாக்கியவான் என்று சொல்லி. ஆகையால் சர்வ வல்லவருடைய தேவனுடைய சிட்சையை அற்பமா எண்ணாதே என்று சொல்லி சங்கீதம் கூட இப்படியா சொல்கிறது, நான் உபத்திரவம் பட்டது நல்லது, ஆனால் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று பார்க்கிறோம். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய உபத்திரவங்கள், பாடுகள் எல்லாம் நன்மைக்காகவே. அது நம்ம பிற்காலத்தில் நம்ம அநேக நன்மைகளுக்குள்ளாய் நம்மளை கொண்டு போகும், ஆஸ்வாதத்துக்குள்ளாய் அது நம்மை கொண்டு போகும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்படியாய் கூட நாம் வேதத்துல நாம் பார்க்கும் போது இதே வசனத்தை வந்துட்டு எபிரேயர் 12வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது, எபிரேயர் 12வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது இப்படியா நம்ம அங்க பார்க்கிற வந்துட்டு, அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமா எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கொள்கிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள் என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். நீதிமொழிகளில் அங்கே 13:11 சொல்லப்பட்டிருக்கிற அதே காரியத்தை எபிரேய ஆசான் 12வது அதிகாரம் 5-6 வசனத்தை சொல்லுகிறார், அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமா எண்ணாதே என்று சொல்லி. இன்றைக்கு சிட்சை வேண்டாம், உபத்திரவங்கள் வேண்டாம், பாடுகள் வேண்டாம் என்று சொல்லி அநேகர் விரும்புகிறார்கள். அப்படியாய் போதிக்கிற ஊழியக்காரர்கள் இன்றைக்கு பெருகிவிட்டார்கள். ஆனால் நமக்கு கர்த்தர் நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நம்முடைய சில நேரங்களில் உபத்திரவங்கள் பாடுகளுக்குள்ளாய் கடந்து போக வேண்டிய சூழ்நிலை வரும். அதற்குள்ளாய் கடந்து போனால் தான் நமக்கு ஆசீர்வாதம். பாடுகள் இல்லாமல் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. பரீட்சை இல்லாமல் தேர்ச்சி கிடையாது. எக்ஸாம் இல்லாம ப்ரமோஷன் கிடையாது. உபத்திரவங்கள் இல்லாமல் நாம் தேவனுக்கு ரொம்ப பிரியமா நம்மளால வாழ முடியாது. அதனால தேவன் சிட்சிக்கும் போது அந்த சிட்சியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் தேவன் சிட்சிக்கிறார் என்று பார்க்கும் போது, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை தான் சிட்சிக்கிறார் என்று பார்க்கிறோம். யாரை தேவன் தமிழமாய் சேர்த்துக் கொள்ள விரும்புகிறாரோ அவனை தான் சிட்சிக்கிறார் என்று பார்க்கிறோம். எந்த மகனையும் கர்த்தர் தன்னை அவனை தண்டித்து அவனை சிட்சித்து அவனை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் வேதவசனம் அங்கே சொல்கிறது, நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சிக்காத புத்திரர் உண்டோ என்று பார்க்கிறோம். நாம் இந்த சிட்சையை நாம சகிக்கும் போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிறோம். சிட்சையை வேண்டாம் என்று சொல்லி, எனக்கு பாடுகள் வேண்டாம், உபத்திரங்கள் வேண்டாம் என்று சொல்லும் போது நாம தகப்பனுக்கு நல்ல பிள்ளை கிடையாது. எல்லாருக்கும் கிடைக்கிற சிட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரரா இல்லாமல் வேசியின் பிள்ளைகளா இருந்திருப்பீர்கள் என்று பார்க்கிறோம்.
நாம் தேவனுக்கு பிள்ளைகளா இருக்கிறதுனால, தேவன் நம்ம மேலே கண்ணோக்கமா இருக்கிறதுனால, தேவன் நம்ம மேலே நினைவா இருக்கிறதுனால, தேவன் நம்ம மேலே நோக்கமா இருக்கிறதுனால கர்த்தர் அவனை சிட்சிக்கிறார். தேவன் தமக்கு பிரியமான பிள்ளையை சிட்சிக்கிறாரு. இந்த சிட்சியை நம்ம சகித்து நம்முடைய வாழ்க்கையில நாம் ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே சரீர பிரகமான தகப்பனை குறித்து இங்கே ஆண்டவர் சொல்கிறார். தன்னுடைய தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கும் போது அந்த பிள்ளை தன் தகப்பனுக்கு பயந்து அஞ்சி அடங்கி நடக்கிறதே. நாம கூட நம்ம வீட்டில் நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்யும் போது அவர்களை கண்டிக்கிறோம், புத்தி சொல்றோம், கேட்கிறோம், அடிக்கிறோம், அடிச்சு அவங்களை கண்டிச்சு வளர்க்கிறோம். அப்ப பிள்ளைகள் பயப்படுறாங்க, இனி இந்த காரியத்தை செய்யக்கூடாது, இதை செய்தால் நம்முடைய அப்பா அடிப்பாங்க, அம்மா அடிப்பாங்க என்று சொல்லி பயந்து அந்த காரியத்தை செய்யாது இருக்கிறார்கள். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய சரீரத்தின் பிரகாரமாய் தகப்பன்மார்கள் நம்முடைய சிட்சிக்கும் போது நாம் அவர்களுக்கு பயந்து அஞ்சி நடக்கிறோமே, நாம் பிழைத்திருக்கத்தக்கதாய் ஆவியின் பிதாவுக்கு அதை காட்டிலும் வெகு அதிகமாய் நடக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். நம்முடைய தேவன் நம்மை சிட்சிக்கும் போது நாம் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படியாய், நாம் நித்திய காலமாய் தேவனோடு வாழத்தக்கவர்களாய் இருக்கும்படியாய் சிட்சியை நம்ம அற்பமாய் எண்ணக்கூடாது. இந்த சிட்சியை நம்ம சகித்துக் கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆவியின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஒரு தடவை இந்த சாராளுடைய வேலைக்காரியா இருந்த ஆகார், சாராளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தனாலே தன்னுடைய கணவன் ஆபிரகாமுக்கு இந்த ஆகாரை மனைவியாக கொடுத்தார். அவள் கர்ப்பவதியானார். கர்ப்பவதியான போது ஆகார் சாராளை ஏளனமாய் எண்ணினார், அற்பமாய் எண்ணினார். அவர்களுக்குள்ள சில பிரச்சனைகள் வந்தது. அவள் நாச்சியார் அவளை வேதனைப்படுத்தின போது, அவர் சில காரியங்கள் கடுமையாய் நடந்த போது இந்த ஆகார் அங்கிருந்து விட்டு ஓடி வருகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் இடத்தை பார்த்து சொல்றார், ஆகாரை பார்த்து, நீ ஏன் எங்கிருந்து வர, எங்க போற, நீ மீண்டுமாய் போய் சாராளுடைய கை கீழே அடங்கியர் என்று சொல்ற, நாச்சியாரின் கை கீழே அடங்கியர் என்று சொல்கிறார். சில நேரங்களில் நமக்கு வரக்கூடிய சிக்ஷைகளை, நமக்கு வரக்கூடிய உபத்திரம் சகித்து நாம் நடக்கும் போது அது பின்னாடி நமக்கு ஒரு பெரிய ஆசவத்தை கொண்டு வரும். வேதவசனம் சொல்கிறது, பேதுரு இப்படியா சொல்கிறார், அவர்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள்ளாய் அடங்கி இருங்கள் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை சிட்சிக்கும் போது தேவனுடைய பலத்த கரங்களுக்குள் நாம் அடங்கி இருக்கணும். எப்படி பெற்றோருக்கு அடங்கி இருக்கிறோமோ அதை காட்டிலும் அதிகமாய் நாம் தேவனுக்கு அடங்கி இருக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை ஆஸ்வதிப்பார். எபிரேயர் 11வது அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றுகிறபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள், இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். தகப்பன்மார்கள் கொஞ்ச நாளுக்கு அடிப்பாங்க. சிறு பிள்ளைகளா இருக்கும் போது 5ல அடிச்சு வளர்க்கணும் சொல்லுவாங்க, 10ல பிடிச்சு வளர்க்கணும் சொல்லுவாங்க. ஒரு தோளுக்கு மேல வந்தானாக்கா தோழை இனிமேட்டு பிள்ளைகளை அடிக்க கூடாது சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு மேல வாலிபர்கள் அடிக்க கூடாது சொல்லி விட்டுருவாங்க. ஆனா வேதம் என்ன சொல்கிறது, அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றுகிறபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள், இவரோ நம்முடைய தேவனோ நாம் பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாறும்படி நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே அவர் சிட்சிக்கிறார். ஒரு பையன், ஒரு மகன் தப்பு செய்து திருந்தது பெரிய விஷயம் கிடையாது, கடைசி வரைக்கும் தவறாமல் இருக்கணும். அதுதான் தேவன் நம்மிடத்தில் பார்க்கிறார். நாம் கடைசி வரைக்கும் பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாக இருக்கும்படி நம்முடைய பிரயோஜனத்திற்காக தான் நம்மை அவர் சிட்சிக்கிறார் என்று பார்க்கிறோம். எந்த சிட்சையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் என்று பார்க்கிறோம். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். சில நேரங்களில் நம்முடைய பெற்றோர்கள் நம்மளை கடிந்து கொள்ளும் போது, நம்மளை சிட்சிக்கும் போது எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கிறாங்க, இந்த வீட்டில் இருக்கிறத எங்கன்னா ஓடி போயிடலாம் அப்படின்ற எண்ணங்கள் வரும் பிள்ளைகளுக்கு. இந்த வீட்டில் பிறந்ததை விட வேற யார் வீட்டில் பிறந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு எண்ணக்கூடும். ஆனால் எந்த சிட்சையும் அந்த நாட்களிலே சந்தோஷமா இருக்காது, அது மிகுந்த வேதனையை, மன உளைச்சலை, கஷ்டத்தை கொடுக்கும். ஆனால் பிற்காலத்திலோ அதில் பழகினவர்களுக்கு அது நீதியான சமாதானத்தை கொடுக்கும்.
எந்த பிள்ளைகள் சிறு வயதிலிருந்து பெற்றோர்கள் அடித்து கண்டித்து வளர்க்கப்பட்டார்களோ அந்த பிள்ளைகள் பெரிதாக சொல்லுவாங்க, எங்க அப்பா அம்மா இப்படி எல்லாமே கண்டிச்சு வளர்த்ததுனாலதான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், எங்க அப்பா அம்மா பேச்சு கேட்டதுனால தான் இன்னைக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி எப்ப சொல்லுவாங்க? அவங்களுடைய பிள்ளைகள் எடுத்து சொல்லுவாங்க, பெரிதானதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க. ஆனா அவங்க சிக்ஷை அனுபவிக்கும் போது அவங்களுக்கு வேதனை கொடுத்திருக்கோம், பின்னாடி பார்க்கும்போது மிகுந்த சமாதானத்தை கொடுக்கும். எங்க அப்பா அம்மா இன்னைக்கு என்னை கண்டிச்சு வளர்த்ததுனால, என்னை அடிச்சு வளர்த்ததுனால, என்னை பிடிச்சு வளர்த்ததுனால இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி அவங்க சாட்சி சொல்றா இருப்பார் என்று பார்க்கிறோம். நாம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய சிக்ஷையை ஒரு நாளும் அற்பமா எண்ணக்கூடாது. ஆண்டவர் சிக்ஷிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று பார்க்கிறோம். அப்படியாய் லவோதிக்கேயா சபையை குறித்து இந்த கடைசி காலத்துல வாழ்கிற நமக்கு தேவன் வெளிப்படுத்துற விசேஷத்துல 3வது அதிகாரம் 19வது வசனத்துல லவோதிக்கேயா சபையை பார்த்து அங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, தேவன் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவளை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார் என்று பார்க்கிறோம். தேவன் நம்மை நேசிக்கிறதுனாலே நம்மை கடிந்து கொண்டு அவர் சிட்சிக்கிறவராக இருக்கிறார். ஆகையால் நாம் ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்ப வேண்டும். ஐயோ, என்னை கடிந்து கொள்கிறாரே, என்னை சிட்சிக்கிறாரே, எனக்கு அது மிகுந்த வேதனையா இருக்கிறது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது என்று சொல்லி நாம் தேவனை விட்டு விலகிவிடக் கூடாது. தேவனுடைய சிற்சியை அற்பமா எண்ணாமல் அந்த சிற்சியை சந்தோஷமாய் நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, நாம் ஜாக்கிரதை சித்திக்கிற காலத்திலே நாம் அதை ஜாக்கிரதையா ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பும் போது பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் கொடுக்கிற நித்திய இளைப்பாற நித்திய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய சிற்சியை நாம் அற்பமா எண்ணக்கூடாது. கர்த்தர் சிட்சிக்கும் போது நாம் சோர்ந்து போக கூடாது. தகப்பன் சிட்சிக்காத புத்திரன் உண்டோ என்று பார்க்கிறோம். நாம் பிள்ளைகள் ஆனதுனாலே கர்த்தர் நம்மை நல்வழிப்படுத்தும்படியாய் நம்முடைய சிட்சைக்குள்ளே நடத்தி நம்முடைய தேவனாய் கர்த்தர் பரலோகத்துக்கு கொண்டு போக வேண்டும், நாம் பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறதுனாலே கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். சிட்சியை அற்பமா எண்ணாதீங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் 3 காரியத்தை பார்த்தோம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 7-8 வசனத்தில் நாம் வாசித்தோம். கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், தீமை கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலக வேண்டும் அப்படின்னு சொன்னால் கர்த்தருக்கு பயந்து நம்முடைய வழியை செவ்வாய்ப்படுத்திக்கணும். நம்ம போகிற பாதை எப்படி பார்த்து தேவனுக்கு பயந்து நம்ம வழியை சரி பண்ணிக்கணும். 2வது காரியம் பார்த்தோம், எல்லா காரியத்திலும் தேவனாய் கர்த்தர் நம்ம கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்ம கொடுத்துக்கிற காரியத்துல கர்த்தர் நம்ம கனப்படுத்தணும். நம்ம அந்த காரியத்தை நம்ம செய்யாம இருக்கும் போது கர்த்தரை நம்ம கனகீனப்படுத்துறவர்களா இருக்கிறோம். தேவனை கனப்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தரை நம்ம உயர்த்த கனப்படுத்தினார், கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார் என்று சொல்லி 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். என்னை கனப்படுத்துற சொன்னவர் நிச்சயமா நம்மளை கனப்படுத்துவார். 3வது காரியம், கர்த்தரின் சிட்சியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை அற்பமா எண்ணக்கூடாது, அதை விட்டு விலகிவிடக் கூடாது சொல்லி சிட்சியை ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆஸ்வதிப்பார். நம் கண்களை மூடி நம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். தேவனாய் கர்த்தர் இந்த நாளிலுமாய் கூட நம்மோடு பேசியிருக்கிறார். நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தில் நாம 6 காரியங்களை தியானித்து இருக்கிறோம். 1வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் இந்த நாள் விசேஷமாக 3 காரியம் தியானித்தோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இந்த 6 காரியத்திலும் கீழ்ப்படுத்தி நடக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஆஸ்வதிப்பார். நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், உன்னுடைய சுய புத்தி மேல சாராத கர்த்தரை சார்ந்து கொள். அடுத்ததாய், உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளு, அவனுடைய வழி அவருக்கு ஒப்புக்கொள் என்று பார்க்கிறோம். 3வதாய், உன் முழு இதயத்தோடு கர்த்தர் மேல நம்பிக்கையாயிரு, அவரையே உன் வாழ்க்கையை பிடித்துக் கொண்டு பார்க்கிறோம். 4வதாய், கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். நம்முடைய வழியை செவ்வாய்ப்படுத்த, கர்த்தருக்கு பயந்து நம்முடைய வழியை செவ்வாய்ப்படுத்த வேண்டும். 5வதாய் பார்த்தோம், எல்லா காரியத்திலும் தேவனை கனப்படுத்துங்க, கர்த்தரை கனயனப்படுத்தாதீங்க, எந்த சூழ்நிலை கர்த்தரை கனயனப்படுத்தாதீங்க. 6வதை பார்த்தோம், கர்த்தருடைய சிட்சியை அற்பமா எண்ணாதீங்க. கர்த்தர் சிட்சிக்கும் போது இந்த சிட்சியை ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய சிட்சியை அற்பமா எண்ணாது என்று பார்த்தோம். நம் கண்களை மூடி நம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நான் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவனாடு தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு விலகி ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இந்த நாளில் எங்களுடைய வழியை
நாங்கள் சீர்தூக்கி பார்க்கவோ வழியை சரி செய்து கொள்ளவோ கர்த்தர் நீங்க உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அநேக நேரங்களில் அநேக நாட்கள் ஆண்டவரே எங்களுடைய விளைவுடைய பலன்ல ஆண்டவரே எங்களுடைய பிரியாசத்துல நாங்கள் உண்மை கனப்படுத்தாமல் உண்மை கனகீனப்படுத்தி இருக்கிறோம் ஆண்டவரே. அவன் தகப்பட ஆண்டவரே இந்த தகப்பட மெகதோனிய சபையாரை பார்த்தோ தன்னுடைய கொடுமையான உபத்திரவத்திலும் கஷ்டத்திலும் முன்மாதிரியாய் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்படியாய் நாங்கள் தகப்பட கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியங்களே நன்மைகளை கடமைகளை செய்யத்தக்கதான கிருபை நீர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். எங்களுடைய தகப்பட ஆண்டவரே வரத்தினாலே உண்மை கனப்படுத்தவும் எங்களுக்கு உதவி செய்ய எந்த சூழ்நிலைகளும் கனகீனப்படுத்தாதபடிக்கு உண்மை கனப்படுத்துற அந்த ஞானத்தையும் அந்த கிருபையும் இந்த ஆசுவாத்தையும் பலத்தினர்களுக்கு கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமன் கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமன் ஆண்டவரே நாங்கள் தகப்பனே தகப்பனே எங்களுக்கு தகப்பனா இருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளா இருக்கிறோம். எங்களை சிரிச்சித்து எங்களை நடத்துங்கப்பா. ஆமன் ஆண்டு ஒருவருடைய ஆத்துமாவனால் ஒருவரும் கெட்டு போக கூடாது ஆண்டவரே. ஒரு நித்திய நடத்துங்க. நல்ல தகவலை சிரிச்சித்து பரிசுத்தத்திற்கு பங்குள்ளா எங்களை மாற்றிக்கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். ஆமா ஆண்டவரே இந்த சிக்ஷையை அற்பமா எண்ணாதபடிக்கு இந்த நாட்களை கேட்டு நாங்க மனம் திரும்பி உம்மிடத்துல வர கர்த்தரை உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் கர்த்தாவை ஸ்தோத்திரத்தை செய்தி கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருமாய் பெயர் பெறாய் குடும்பம் குடும்பமாய் கர்த்தர் நீர் ஆஸ்வதிப்புறாக ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஒவ்வொருக்குள்ள தேவ பயம் கடந்து வரட்டும் பாப்பா. நல்ல வேலைகளை வருமானம் கொடுத்து கர்த்தர் ஆஸ்வதிங்க ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. தொடர்ந்து கர்த்தர் தாமே ஸ்தோத்திரிக்கிறோம். என் தேவனாய் கர்த்தரை நீ எங்களை நடத்த நடத்துங்கப்பா. ஆஸ்வதிங்க சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்பின் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் பரிசுத்தவான்கள் அவரோடு இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.